மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ்க்கு வணக்கம். சுகமே சொல்க. நான் வர்மக்கலை ஆசான் மோகன். இப்போது இன்னைக்கு நம்ம ஆரோக்கியம் விஷயத்தில் இன்னைக்கு உலகம் பூரா பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை எதுன்னு பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ், இந்த சர்க்கரை நோயின்னு சொல்லக்கூடிய இந்த நோய்க்கு. இப்போ சர்க்கரை நோயா என்னது, அது முதல்ல நோயா அப்படின்னு யோசித்து பார்க்கும்போது நம்மளுடைய பேங்க்ரியாஸ்லேருந்து சுரக்க வேண்டிய ஒரு சுரபி, அந்த சுரபிக்கு பேர் இன்சுலின். அப்போ இந்த இன்சுலின் சும்மா வித்தியாசமாக சொல்கிறேன், ஒரு நாளைக்கு ஒரு 20 மில்லி சுரக்கணும்னு வச்சுக்கோங்க. 24 மணி நேரத்தில் அது சுரக்கக்கூடியது 20 மில்லி தான் சுரக்கணும். சுரந்தா அது ரத்தத்தில், நான் உத்தேசமாக தான் சொல்கிறேன் 20 மில்லிங்கிறது ஒரு கணக்குக்காக, அவங்கவுங்களுடைய தேவைக்கு மாறுபடும். அப்போது இது என்ன பண்ணுன்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய உபரியான சர்க்கரை அளவை செரிமானம் பண்ணி வெளியில் அனுப்பிடும். ரத்தத்தை பியூரிஃபை பண்ண வேலை எது, அந்த இன்சுலினுங்கிற ஒரு சுரப்பிக்கு. அது சுரக்கக்கூடிய அந்த 20 ml சுரப்பு போதுமானதாக 24 மணி நேரத்துக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த 20 mlக்கு பதிலாக, 20 மில்லிக்கு பதிலாக அது 16 ml தான் சுரக்குது. அப்போ மீதி 4 மில்லிகிராம் செய்ய வேண்டிய வேலையை ரத்தத்தில் இன்பேலன்ஸ் ஆகுது. அப்போது ரத்தத்தை எடுத்து செக் பண்ணோம்னா ரத்தத்தில் சுகர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது, இவர் டயபெட்டிஸ் பேஷண்ட்டு, இந்த நம்பர் இருக்கிறோம், இவருக்கு இந்த நம்பர் இல்லை அப்படின்னு முடிவு பண்ணுறோம். அப்போ இந்த 4 மில்லி செய்ய வேண்டிய வேலையை இன்பேலன்ஸ் ஆகுது இல்லையா ரத்தத்தில், அந்த இன்பேலன்ஸை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தான் நாம் மருந்துகளாக உள்ள உட்கொள்கிறோம். புரியுதுங்களா? அப்போ இந்த 4 மில்லி செய்ய வேண்டிய இன்பேலன்ஸை வாழ்நாள் பூராவும் செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டிய சூழ்நிலை வருது. இப்போ 16 மில்லி சுரக்கக்கூடியது 20 சுரக்க வேண்டியது 16 ஏதோ ஒரு காரணத்துக்காக சுரந்தது. நாளைக்கு இந்த 16 15 மாறும், 14 மாறும், 15 13 மாறும், 10 கூட மாறும். குறைய 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 மாத்திரையினுடைய அளவை அதிகப்படுத்தி இன்ஜெக்ஷன் மூலமாக இன்சுலினை உள்ள செலுத்துகிற லெவலுக்கு நாம் போயிடுறோம். சரி, இப்போது இந்த ஆர்கன் 20 மில்லியை சுரக்க வச்சா 16 மில்லி சுரக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. அப்போ ஆர்கன் பலகீனம் அடைஞ்சதுனால தானே இது ஆகுது. இந்த ஆர்கனை பலப்படுத்திட்டா டயபெட்டிஸ் நார்மல் ஆயிரும் இல்லையா, அதுக்கு பிறகு அதுக்கு மருத்துவம் தேவையில்லையே. அப்போ இந்த ஆர்கனை எப்படி பலப்படுத்துறது பாருங்க. நம்ம உடம்புல 108 வர்ம புள்ளிகள் இருக்குன்னு சொல்கிறேன். இந்த 108 வர்ம புள்ளிகளும் 108 டியூனராக இருந்து இந்த ஸ்பேஸ்லேருந்து எனர்ஜியை எடுத்து நம்ம ஆர்கனை நிர்வகிக்குது. தன்னைத்தானே உடல் சரிப்படுத்திக்கக்கூடிய தன்மையோடு தான் இறைவன் படைச்சிருக்காரு. அப்போ இந்த தன்னைத்தானே சரி பண்ணிக்கக்கூடிய அந்த தன்மை பலகீனம் அடையும் போது தான் ஆர்கன் நோயில் விழுது. இப்போ நோய்க்கு சிகிச்சை கொடுக்கறதுன்னு பார்த்தா தன்னைத்தானே சரி பண்ணிக்கக்கூடிய தன்மையுள்ள அந்த வர்ம புள்ளியை பலப்படுத்தின நோய் சரியாக போயிடும். இப்போ இங்கே வர்மத்தை பற்றி என்ன சொல்கிறோன்னா, ஆற்றல் பற்றாக்குறை தான் நோய். வர்மத்தின் மூலமாக ஆற்றலை செலுத்தினா நோய் சரியாயிடுது. அப்போ ஆர்கனுக்கு சிகிச்சைங்கிறத விட அந்த ஆர்கனுக்கு ஆற்றல் கொடுக்கக்கூடிய வர்ம புள்ளிகளை பலப்படுத்திட்டா அந்த ஆர்கன் சீரமைஞ்சிடும். இப்போது நம்மளுடைய பேங்க்ரியாஸ், கணையத்தை இந்த ஸ்பேஸ்லேருந்து எனர்ஜியை 3 பாயிண்ட் 2 பாயிண்ட் 3 இடமாக பிரிஞ்சிருக்கு. இந்த 3 பாயிண்ட் வழியாகத்தான் ஆற்றலை எழுத்து கணையத்தை முழுமையாக வேலை செய்ய வைக்குது. நம்ம உடல் ஆரோக்கியம் மேன்மையாக இருக்குது. அப்போ இந்த கணையத்தை பலகீனம் அடைஞ்ச அந்த கணையத்தை தூண்டுறதுக்கு ஒரு பயிற்சி இருக்குது. இந்த பயிற்சி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2 மணி நேரத்துக்கு ஒரு முறைன்னு ஒரு 5 முறை செஞ்சோம்னா போதும். அது கணையத்தை தூண்டி விட்டு தேவையான இன்சுலினை சுரந்து கொடுத்து பிளட்டில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவை கழுவி நார்மல் பண்ணி விட்டுரும். அப்போது இது ஒரு நாளைக்கு 5 முறை செய்யணும், 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை செய்யணும்னா இப்போ ஒரு விவசாயி பண்ணிடலாம், இல்லை ஒரு வியாபாரி பண்ணிடலாம், கடை வச்சிருக்காரு, இல்லை ஒரு இடத்துல ஏதோ ஒரு டிரான்ஸ்போர்ட்டில் வேலை செய்கிறாரு, இல்லாட்டி அவர் ஒரு டிரைவராக இருக்கார், அப்படி இல்லையா அவர் ஒரு விவசாய கூலியாக இருக்கார், மாட்டு வண்டி ஓட்டுறாரு, ஏதோ ஒரு அன்றாட வேலையை செய்யக்கூடியவர்களாக இருக்கும் பட்சத்தில் 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை அது செய்யறது சாத்தியம். இப்போ ஒருத்தர் ஐடியில் ஒர்க் பண்ணுறாருங்க, அவர் உட்கார்ந்தாருன்னா சீட்லேருந்து 7 மணி நேரம் 6 மணி நேரம் எந்திரிக்கிறது இல்லை. காரணம் என்னன்னா அவங்களுடைய ஒர்க் ப்ரெஷர். அவங்க அந்த லெவல்லாம் செஞ்சால் தான் அந்த வேலையை தக்க வச்சுக்க முடியும். அவங்களுக்கு ஒரு நிர்பந்தம், எந்திரிச்சு போக முடியாத ஒரு நிர்பந்தம்.
அப்போ எப்படி இவங்களால செஞ்சுக்கிறது? இவங்களால இந்த பயிற்சி எப்படி செய்ய முடியும்? இப்போ இதுக்கு முக்கியமா தேவைப்படுறது ஒரு டவல். குத்தாலந்துண்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, நைஸ் டவல். இல்லாட்டி பெண்களாக இருந்தால் அவங்களுடைய சுடிதாருடைய ஷால். இப்படி நைஸான ஒரு துணி தேவை. அந்த துணியை முதுகு பக்கத்தில் வச்சுட்டு பாருங்க, நமக்கு இந்த பின்பக்கம் மண்டையில் முடிகிற இடத்துல இருந்து ஒரு ஜான் வச்சோம்னா அந்த இடத்துல ஒரு வர்மப்புள்ளி இருக்கு. வாயு கால வர்மம்னு அந்த வர்மம் பேர். அங்கிருந்து ஒரு ஜான் கீழே இறக்கி தண்டுவடத்தினுடைய இந்த பக்கம் 2 இன்ச்சு, இந்த பக்கம் 2 இன்ச்சுன்னு சொல்லிட்டு இந்த பிளவுஸ் போட்டாங்கன்னா முடிகிற இடம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த இடத்துல இருக்குது கச்சை வர்மம்ட்டு ரெண்டு பிரிவாக பிரிஞ்சிருக்கு அந்த வர்மப்புள்ளி. இப்போ அந்த 3 வர்மப்புள்ளியும் தூண்டப்படும் போது அது கணையத்துக்கு ஆற்றலை ஸ்பேஸ்லேருந்து எடுத்து கொடுக்கறது அந்த 3 வர்மப்புள்ளி தான். இப்போ அந்த வர்மப்புள்ளி பலகீனத்தால தான் கணையம் 100% வேலை செய்யாமல் அதோடைய பர்ஃபார்மன்ஸை ரொம்ப குறைச்சிக்கிறது. இப்போ ஒன்றும் இல்லை, வேலை செய்யாத ஒரு பிள்ளைய அம்மா என்ன பண்ணுவாங்க, மகளை இந்த வேலை செய்ய அந்த வேலை செய்யன்னு சொல்லும்போது அந்த பிள்ளை நல்ல பிள்ளையா செஞ்சிருச்சுன்னா அது ஃப்யூச்சரில் அந்த வேலை செய்ய நிர்பந்தம் ஏற்படும் போது அந்த பொண்ணு தெளிவாக அந்த வேலையை செய்யும். எனக்கு வேலை இருக்குமா, எனக்கு படிக்க போறேம்மா அப்படி இப்படின்னு சொல்லி இந்த பிள்ளை ஒதுங்கும் போது அதை சரின்னு அம்மா ஒத்துக்கிட்டாங்கன்னா அவசியம் ஏற்படும் போது அந்த பிள்ளைக்கு அந்த வேலை செய்ய வராது. இப்போ நம்ம கணையம் தன்னுடைய பலகீனத்தை அதிகப்படுத்திக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால் அதை நம்ம தட்டி கொடுத்து வேலை வாங்காதது தான். பலகீனப்படும் போது அதை தூண்டி விடணும். அதை தூண்டி விடாமல் அதுக்கு சப்போர்ட்டிவாக வேற மருந்துகளை உள்ள சேர்த்து அதை இன்னும் தூங்க வைக்கிறதுனால தான் அது மேலும் மேலும் இழந்து ஒரு நேரத்தில் அது செயல்திறனையே இழந்தது. அப்போது ஒரு டவல் ரொம்ப சிம்பிள், ஒரு மெலிசான ஒரு டவல். இந்த டவல் நம்ம குளிச்சுட்டு துவட்டுறோம் இல்லையா, அந்த சைஸ் டவல் எடுத்துக்கிட்டு ஒரு முனையை இப்படி பிடிச்சிக்கிறது, இன்னொரு முனையை இப்படி பிடிச்சிக்கிறது, முதுகு பக்கத்தில் இப்படி போட்டுக்கிறது. இந்த பக்கமும் இந்த பக்கமும் முன்னோர்கள் எல்லாம் முதுகு துடைப்பாங்க தெரியுமா, இப்படி குளிச்சுட்டு இப்படி இந்த கை முன்னாடி வரும், இந்த கை கீழே வரங்க இப்படி. அதே போல் இந்த கை மேலே இந்த கை கீழே, இது போல் இப்படி பண்ணும்போது முதுகில் இன்ட்டு மாதிரி போகும். இப்போ நான் சொன்னது இங்கேருந்து ஒரு ஜான் கீழே இருக்கக்கூடிய அந்த வர்மப்புள்ளி தூண்டப்படும். இந்த இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய வர்மப்புள்ளி இப்படி செய்யும்போது தூண்டப்படும் இந்த கச்சை வர்மத்தில். இந்த பக்கம் செய்யும்போது வலது பக்கத்தில் இருக்க வர்மப்புள்ளியும் தூண்டப்படும், மேலே இருக்கக்கூடிய வாயு கால வர்மமும் தூண்டப்படும். இந்த தூண்டுதல் 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை தூண்டப்பட்டா வெகு சீக்கிரமாக கணையம் தன்னைத்தானே சீர் பண்ணிக்கும். ஆனால் நம்ம ஏற்கனவே அதை தூங்க வச்சிட்டோம். மருந்து மாத்திரைகள் பல எடுத்து, பல நாட்டு மருத்துவமாகட்டும் இல்லை வேற சில மருந்துகளை கூட எடுத்து அது செய்ய வேண்டிய வேலையை நாம் இந்த மருந்துகளால் செய்ய பழக்கின பிறகு எப்போ அந்த கணையம் தன்னைத்தானே சரி பண்ணி வேலை செஞ்சுக்கிறோம்னு சொல்ல முடியாது. அப்போனா என்ன நாங்கள் சொல்லுவோம், வாழ்நாள் பூரா செஞ்சுக்கோங்க. அது என்ன பெரிய கஷ்டமான வேலையா? ஒரு டைம் செய்யறதுக்கு மிஞ்சி மிஞ்சி போனால் 30 to 40 செகண்டு தான் ஆகும், 1 நிமிஷம் கூட ஆகும், அவ்வளோதான். இந்த 1 நிமிஷம் நாம் செஞ்சிக்கக்கூடிய இந்த செயல் ஒரு நாளைக்கு 5 முறைனா 5 நிமிஷம் தான் பயிற்சி, 2 மணி நேரம் இடைவெளி. இப்போ நான் ஒரு சீட்டில் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேங்க, நான்லாம் எப்படிங்க அதை செய்ய முடியும்? டவல் எடுத்துகிட்டு போயிட்டு நான் அங்கே போயிட்டு நின்றுட்டு செஞ்சுக்கிட்டு இருக்க முடியுமா அப்படின்லாம் ஒரு கேள்வி வரும். ஆனால் இதுக்கு ஒரு வழி இருக்குது. எப்படின்னா, எல்லாத்துக்கும் கட்டுப்பாடு இருக்கும். பாத்ரூம் போகிறதுக்கு கட்டுப்படுத்துவாங்களா? போங்க பாத்ரூமுக்கு, ஒரு டவல் எடுத்துகிட்டு நேராக பாத்ரூம் போங்க, போயிட்டு அங்கே கை கால் முகத்தில் கழுவிட்டு துடைக்கிற சாக்கில் 2 நிமிஷம் தானே, இது 1 நிமிஷம் தானே. இதை செஞ்சுட்டு உங்கள் கடனை முடிச்சுட்டு நீங்கள் துடைச்சிட்டு மடித்து உங்களுடைய டவலை உங்கள் பேக்கில் எடுத்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் யார் உங்களுக்கு தலையிட முடியும் சொல்லுங்களேன்? உங்கள் உடல் ஆரோக்கியத்தை மேன்மைப்படுத்தினாத்தான் நீங்கள் உங்களுடைய வேலையை எக்ஸலண்ட்டாக செய்ய முடியும். அப்போது நீங்கள் காமிக்க வேண்டிய அந்த பர்ஃபார்மன்ஸை பக்காவாக காட்டணும்னா நீங்கள் நோய் துன்பம் இல்லாமல் ஆரோக்கியத்தோடு மேன்மையாக இருக்கணும். சரி, இப்போது இந்த துண்டை வச்சு கணையத்தை நாம் தூண்டி அதுலேருந்து இன்சுலின் சுரக்கக்கூடிய ஒரு வழியை நாம் கண்டுபிடிச்சிட்டோம், நாம் அதை செஞ்சிட்டோம். சரி, இவ்வளோ நாள் இது குறைவாக சுரந்ததுனால ஏற்பட்ட பக்க விளைவுகள் இருக்கு இல்லையா? இப்போ நம்மளுடைய மாத்திரை சாப்பிட்டோம், இல்லை ஏதோ ஒரு நாட்டு மருந்து சாப்பிட்டோம், இல்லாட்டி சாப்பிடாம கூட அந்த மூலிகை மருந்தோ நாட்டு மருந்தோ இல்லாட்டி ஆலோபதி மருந்தோ எதுவே சாப்பிடாம கூட இருந்தோம். அப்போ இதில் கம்மியாக சுரந்ததுனால ஏற்படக்கூடிய அந்த பாதிப்பு இருக்கு இல்லையா? இப்போ இந்த மருந்துகள் எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறத உடனே நிறுத்தணுமான்னு கேட்டால் கிடையாது. அப்படி நிறுத்த வேண்டாம். நீங்கள் இந்த இப்போ நம்ம சொல்லி கொடுத்தது
எந்த விதமான பக்க விளைவும் இல்லை, எந்த விதமான உள் உணவும் கிடையாது, வெளிப்பயிற்சி தான். இந்த வெளிப்பயிற்சியை நீங்க செஞ்சுக்கிட்டே நீங்க எடுத்துக்கிட்டு இருக்கிற மருந்தையுமே கூட 1 மாசம் தொடர்ந்து எடுத்துக்கோங்க. 1 மாசத்துக்கு பிறகு நீங்க போய் உங்களுடைய டயபெட்டிஸை ஃபாஸ்டிங்ல ஆஃப்டர் ஃபுட்டில் செக் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி செக் பண்ணுங்க. செக் பண்ணும்போது மிக துல்லியமா சொல்றேன், ஏற்கனவே இருந்ததுல பாதி அளவு உங்களுடைய பிரச்சனை தீர்ந்திருக்கும். இதை எடுத்துட்டு புதுசா ஒரு டாக்டர் கிட்ட போங்க, ஐயா இது மாதிரி இருக்கு அப்படின்னு அவர்கிட்ட ஒப்பீனியன் கேளுங்க. அவர் ஒரு மாத்திரை மருந்து எழுதி கொடுப்பாரு, அதுல பாதி டோஸ் போட்டுக்கோங்க, பரவாயில்ல, அவர் சொல்றதை மீற வேண்டாம். இதை 1 மாசம் சாப்பிட்டுக்கிட்டே இருங்க. 2வது மாசம் போயிட்டு செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஏறத்தாழ 100% நார்மலா வந்திருக்கும். இப்போ இந்த நார்மல் வந்த பிறகு கூட அந்த மாத்திரையை 1 நாள் விட்டு 1 நாள் சாப்பிடுங்க, 3 மாசம் முடிங்க. இந்த 3 மாசம் முடிஞ்சு மீண்டும் ஒரு டெஸ்ட்டுக்கு போங்க, அப்பயும் நார்மல் காட்டுதுங்கிற பட்சத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கிற அந்த மருத்துவத்தெல்லாம் நிறுத்திக்கோங்க. ஏன்னா நமக்கு ஒரு மைண்ட் செட் இருக்குது, எப்படின்னா இந்த மாத்திரையால் தான் இது சரியாச்சு, இந்த மருந்தால் தான் இது சரியாச்சு அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கும்போது இந்த பயிற்சியால் எப்படி சரியாயிரும் அப்படின்னு கூட ஒரு சந்தேகம் வரலாம். அதுவும் இல்லாமல் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, அப்பா சார் சொல்லிட்டாருப்பா இனிமேல் மாத்திரை மருந்தெல்லாம் நிறுத்திடலாம்ப்பான்னு நிறுத்துவாங்க. ஆனால் நம்ம உடலாகப்பட்டது ஒரு விஷயத்துக்கு அடிக்ட் ஆன பிறகு அந்த அடிக்ட் ஆனதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு ஒரு கால அவகாசம் வேணும். அதனால் அப்படியே நிறுத்திட்டு இதுக்கு மாற சொல்லலை நான். நீங்கள் என்ன பண்ணணும்னா படிப்படியாக அவங்கவுங்களுடைய ஆரோக்கியத்துக்கு தகுந்தாற் போல் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி 3 மாதமோ 4 மாதமோ படிப்படியாக குறைச்சி 4 மாதத்துக்குள்ளே கூட நிப்பாட்டிக்கலாம். ஆனால் இந்த பயிற்சியை மட்டும் நீங்கள் ஆயுள் பரியந்தம் செய்யணும். ஏன்னு கேட்டிங்கன்னா அது தானாக எப்போ கணையம் வேலை செய்ய ஆரம்பிக்கும்னு தெரியாது. ஆனால் ஒவ்வொரு முறை பயிற்சி செய்யும் போதும் அது தூண்டப்படும், அதிலிருந்து இன்சுலின் சுரக்கும். பல 100 பேர் இதை மாதிரி இன்னும் சொல்லப்போனால் ஆயிரக்கணக்கான பேர்கள் இதை செஞ்சு இன்னைக்கு வரைக்கும் ஆரோக்கியமாக இருக்கிறாங்க, எந்த விதமான பக்க விளைவும் இல்லாமல், பிற மருந்துகள் எதுவும் எடுத்துக்காமல் இன்றைக்கி டயபெட்டிஸில் ரொம்ப ரொம்ப நார்மலாக இருக்காங்க. எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி. வணக்கம். சுகமே சொல்க.